எல்லாம் வந்து அந்த வெளிநாட்டவரை கவரக்கூடிய மாதிரி தான் செஞ்சிருக்கீங்க முழுதும். இதா வெள்ளை பீட்சா? அதான் நம்மளோட இன்போர்ட். உங்களோட பீட்சா நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோமா? நான் தான் பார்க்குறேன் அப்படி வெள்ளை கலர் பீட்சாவை. நாங்கள் கெமிக்கல் அது இது ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லிலாம் சீஸ் போட்டு இதுக்கு கலர் கொடுக்கலாம். நாங்கள் பார்த்து அந்த கலரிங் எடுக்கிறது. நீங்கள் ஒரு டிக்டாக்கராக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் முதலாளியாக இருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் முதலாளியாக இருக்கீங்க, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த ரெஸ்டாரண்ட் வந்து திறக்க முன்னம் எப்படி இருந்துச்சு உங்க நிலைமை? நீங்கள் சில விஷயங்கள் மனசாப்படலாம் காய்ச்சிங்க, ஏன் அப்படி? சரியான கஷ்டப்பட்டு தான் இது திறந்தது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்ன நிலாவளியில் இப்போ நாங்கள் நிற்கிறோம். என்னத்துக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ போன வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருப்பேன், எங்களுடைய நண்பன் என்றதை விட நண்பர்கள் இங்கே வந்து இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஆள்ற பேர் வந்து தர்ஷி, அடுத்த ஆள்ற பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அனோஜன். அவங்க வந்து சும்மா இல்லை, உண்மையில் வந்து பிஸ்னஸ் மேனாக மாறித்தாங்க. இப்போ அவங்கள தான் இப்போ நாங்கள் சந்திக்க போகிறோம். அனோஜன் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் தர்ஷி உங்களுக்கு சொல்லியிருப்போம், தர்ஷி எங்களுடைய நண்பன், டிக்டாக் மூலமாக நாங்கள் பழக்கப்பட்டு நேரடியாக வந்து சந்தித்து கழிச்சிருக்கோம். அந்த நண்பனை தான் இப்போ நாங்கள் தேடி வந்திருக்கோம். கடை இப்போ விடத்திருக்குன்னு தெரியும். அவர் வந்து இப்போ ஹோட்டல் திறந்து இப்போ டெண்டர் மாதிரி தான் அவர் வந்து ஹோட்டல் திறந்து, அதுக்கு முதல் நாங்கள் சந்திக்கக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு கழிச்சிருந்தவர் என்னென்னு சொன்னால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஹோட்டல் வந்து திறந்திருந்தது. இப்போ விடத்திருக்கின்ற ஏன் கோல் அடிங்க கைப்புமா சொல்லிட்டீங்களா? காய்ச்சினீங்களா? அடே இப்போ நான் கைக்க சொல்லல கதைங்களா? வேலை இல்லையா? ஓகே. ஏதோ 365 360 இதை கடையில் பேர் நினைக்கிறது. எங்கால பக்கம் இருக்கு எல்லாரும் இதான இப்போ சரி லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில். ஆன்சர் இல்லையா? டிக்டாக்ல பார்த்துட்டு தானே லொகேஷன் போட்டிருப்பாங்க. இந்த கொடியெல்லாம் இங்கே கண்டமாக இருக்கு. எனக்கு டவுலாக இருக்குது. கண்டனீங்களா? லொக்கேஷன் இதில் போடலை நினைக்கிறேன். பேர் இருக்கு தானே இல்லை நினைவு பண்ணா இந்த ஹோட்டல் காடக்குள்ளே. நிலாவளி 360 நிலாவளி கூகுள் மேப்பில் கண்டுபிடிக்கணும் விளங்குதா? நீங்கள் ஹோல் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆள் ஹோல் அடிச்சு பாருங்க. நான் இதை மேப்பில் பார்க்குறேன். ப்ரோ வணக்கம். மச்சி எங்க மச்சி? நான் இங்க வீட்டை வந்தேன் குளிக்கிறதுக்கு. ஹோட்டல் எங்க இருக்கு? வரப்போறோம் நாங்க. எங்கடா நிலாவளி பீச் ரோட் இருக்குல்ல? ஓ சான்கெஸ்ட்லாம் தாண்டி வந்தா நிலாவளி 360 இருக்கு. நிலாவளி ரோட்ல இருக்கு. பீச் ரோட்ல இருக்கு. பீச் ரோட். அதுல நிக்கிறோம் நாங்க. குளிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் இந்த நிலாவளி பீச் ரோட்ல நிக்கிறோம். அதனால நிலாவளி 360 இருக்கு பாருங்க. பா பண்ணிங்களா?
நான் இப்போ டிக்டாக்ல பார்த்தேன் நான் பேர் அது ஞாபகம் இருந்து எனக்கு 360 என்று. கூகுள் மேப்ல நிலாவளி 360 இருக்கு. ஓ அது 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 அதுதான் அடிக்கடிக்க இப்போ உங்களோட ஹோல் ஆன்சர் ஆகிது இப்போ. நீங்க இந்த போகலாம் வாங்க. ஓகே நான் அடுத்து போகிறேன் வாங்க. ஓகே அந்த கொடியை கண்டாண்டாங்க நான் சொன்னேன் கருப்பு கொடி கண்டா அந்த பறக்கிறது. ஓ இதுதான் நீ பீச் ரோட். மெயின் ரோட்ல இருக்காமா? கிட்ட போய்தான் அடு இதுலாண்டா அதான் 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 நான் அங்கேயே கண்டேன் நான் சொன்னேன் இதானே வந்த வழி. இப்போ நம்ம அந்த அருகே பாத்தியா அந்த தொங்குது கொடி அந்த கொடியை காட்ட நான் கொடியை கண்டு சொன்னாங்க போடும். அந்த அருகே மகளே பாருங்க மரத்தால் ஆன எப்படி நண்பன் எடுப்பு அதுல நல்லா இருக்கு பாத்தியா. வாங்க பார்ப்போம் இருக்கா. சரி பாருங்க ஹோட்டல் இதான் பார்க்கிங் அவன் கிட்டல்னே இதில் போடுவேன். ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நண்பன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னே உண்மையிலே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து அழகாக இருக்குண்ணே. ஓகே மகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க கடையிற செட்டப் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வடிவா ரிவ்யூ தரோம். நீங்கள் ஒரு சினிமாட்டிக் சொல்ல பார்த்துருப்பீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா நண்பன் குளிச்ச நண்பன் டக்குன்னு ஓடோடி வந்துட்டார், பக்கத்தில் நிற்கிறார். நண்பன் வாங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? தரிசி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மண்ணே, யூடியூப்பை விட டிக்டாக் பார்க்குற ஆள் தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எவ்வளோ காலத்துக்கு முதல் சந்திச்சேன் முதல்? இப்போ வந்து ஒரு 6 மாதம். இல்லை இப்போ 6 மாதம். ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் முந்தி நான் இப்படி ஒல்லியாக இருக்கிற டைமில் யாருக்குண்ணே நான் இப்படி இருக்கிற டைமில் வந்து சந்திச்சு நாங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இடையிடையே ஒரு வேலை விஷயம் வரும்போது நாங்கள் சந்திச்சு போனாங்க. இதுக்கு முதல் சந்திச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முந்தி. 6 மாதத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் தரிசியோட கதைக்குள்ளே வந்து தரிசியோட என்ன சொல்கிறது நிறைய தோல்விகள் என்ன தரிசி. அதாவது இப்போ எதை எடுத்துக்கொண்டாலும் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தது, அதுவும் வந்து அந்தளவுக்கு வந்து கை கொடுக்கலன்னு. டிக்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மில்லியன் லைக் இருக்கு? மில்லியன் லைக் அதாவது 15 மில்லியன் லைக் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கான வரவேற்பெல்லாம் கிடைக்கல. அப்போ 6 மாதத்துக்கு முன்னம் சந்திக்கும் பொழுது வந்து உண்மையிலேயே ஒரு கவலைப்பட்டு மனவருத்தப்பட்டு தரிசி வந்து கழிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் அப்படி ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் வந்து கட்டாயம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. எல்லாம் வந்து ஓகே ஆகும், பட்ஜெட் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தேன்னு எல்லாம் வந்து ஓகே ஆகும்னு சொன்னால் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணி சொன்னது. எனக்கு இப்போ தான் தெரியும் ரெஸ்டாரண்ட் வந்து திறந்தாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா ஒரு வாரம்னு சொன்னால் வந்து நண்பர்கள்ட்ட தான் அவங்களை சந்திக்கிற வழக்கம் தானே. அப்படியே நாங்கள் வந்து வீடியோ போகிறதால வந்து நண்பனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது தானே. அவரே டிக்டாக்கில் வந்து போடுறார். இருந்தாலும் இப்போ நம்மளோட இது வந்து நிறைய வெளிநாட்டுவர்கள்லாம் பார்க்குறேன். நீங்கள் அப்படி நிலாவளி பீச்சுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். என்னென்ன சாப்பாடு ஐட்டங்கள்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னம்மா இப்போது உங்களோட இந்த வேலையெல்லாம்? இப்போ வந்து சீசன் தானே. சீசன்டா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து 3 மாதம் 4 மாதம் தான் வருவாங்க.
அதற்கு பிற்பாடு தான் நாங்கள் வந்து பிரியாணி சவல் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்காக எண்ணி இருக்கோம். இப்போ வந்து ஃபாரினர்ஸுக்குரிய சாப்பாடு மட்டும்தான் இப்போ நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம். கிராப் பேக் கிராப் சாண்ட்விச் பர்கர். நீங்கள் சொல்கிற சாப்பாடுலாம் கேள்விப்பட்டிருக்கோம், நேரில் பார்த்தது இல்லை. வணங்குதா அதில் விலையெல்லாம் நான் நினைக்கிறேன் 10,000 தாண்டி தான் இருக்கும் போல அப்படி தானே? சாண்ட்விச் பர்கர்லாம் அப்படி 10,000 இல்லை. சீ ஃபுட் பிளாட்டர் அது எல்லாம் வந்து 10,000க்கு மேலே. பர்கர்லாம் நீங்களாம் பெற்றுக்கொள்ள முடியும் 2,000 பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, பேர் என்ன வச்சிருக்கீங்க? நிலாவளி 360. நிலாவளி 360. ஓகே ஓகே. நிலாவளி 360 சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஓகே ஓகே ஓகே. நார்மலாக நீங்கள் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து இப்போ வந்து 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணி 4 மணி வரையும் திறந்துருப்போம். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 2 மணி நேரம் பிரேக். அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து 11 மணி வரை. காலையில் இரவு இல்லையா? இல்லை இரவில் 6 மணிலேருந்து 11 மணி வரையும். மத்தியானம் 12லேருந்து 4. ஓகே, நம்ம உள்ள இந்த ஹேப் பண்ண மழை துணிக்குது, வாங்க உள்ள போமா. இதான் முன் செட்டப். ஆனால் அந்த செட்டப் எல்லாம் வந்து இந்த வெள்ளைக்காராக்கள், அதாவது வெள்ளைக்காராக்கள்னு சொல்கிறத விட வெளிநாட்டை வர கவர்ற மாதிரி இருக்குண்ணா இடம். அப்படிதானே அடிச்சிருக்கோம். அப்படி அடிச்சிருக்கீங்க. இது ஐடியாலாம் அவங்க கூட தானே அப்படி இப்படி செட்டப் எல்லாம் பாருங்க. இதை வந்து நீங்கள் மேல் மாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, சீமந்து கல்லால் இப்படி கட்டினா பார்த்துருப்பீங்க. இந்த பழைய அடிச்சிருக்கிறது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து முன்னுக்கு ஜூஸ் ஐட்டங்கள் கூடியது அப்படியே நடந்தாது. நீங்கள் கேட்டால் தருவாங்க. மேலே போவோம் இல்லை கீழுக்கு பார்த்துட்டு போவியா? பார்க்குறேன்னா நீங்கள் வா. பாபிக்கு எல்லாம் போட்டு விடுவீங்க? பாபிக்கு முன்னுக்கு ஓகே 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 ரெடி பண்ணுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தான் செட்டப். 9 மாதத்துக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் 50 பேர் 40 பேருக்கு கொடுக்குற ஐடியாவில் இருக்கு. அப்படி பர்த்டே ஃபங்க்ஷன். ஓகே 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 ஓகே. கீழுக்கு நல்லா இருக்கு ஓகே. மேலே போவோம் வாங்க. போய் ஆனால் வச்சு சந்திக்கணும் போக்குள்ள போய். இவங்கெல்லாம் டிக்டாக் செலிபிரிட்டி மக்களே. அது அப்போ இப்போ ரெஸ்டாரண்ட் முதலாளி பேர் தான் வேலை. மேலே கொஞ்சம் பெருசாக தண்டு இருக்கு. நார்மலாக வெளியில் இருக்கிற ஒரு ஹோட்டல் சைஸுக்கு இருக்குண்ணே. அது நல்லா இருக்கு செட்டப். மேலே பார்த்துக்கலாம் மகளே, கூரை அழகாக இருக்கு, மேலே அழகாக இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள்ட சினிமாட்டிக் ஷோட் இல்லைண்ணே, பாருங்கள் அழகாக இருக்குது. எத்தனை பேர் இருக்கலாம் மேலுக்கு? 38 பேர் இருக்கா மேலுக்கு. ஓகே, எங்களோட கீழுக்கு ஒரு மீன் தொட்டி அப்படிது. இதுக்குள்ள என்ன சாப்பாடு வைக்கிறீங்க? சாப்பாடு வைக்கல, வடிவுக்கு வச்சிருக்கோம். வடிவுக்கு வச்சிருக்கீங்க. வருங்காலத்தில் அதுக்குள்ள வைக்கலாம். ஃபேன் போட்டிருக்கீங்க என்ன? நைட் டைம் தான் வடிவாக இருக்கும். நைட் டைமில் 2.5 மாதம் என்ன திறந்து. ஓகே, வாங்கலாம் நம்ம இருந்த கதைப்போம். இதில் இருப்போம் உள்ளேயும் படி வருதுண்ணே. அப்படி சாப்பாடுலாம் கொண்டு வந்தா படி வாருங்க. செட்டப் நல்லா இருக்கு. ஐடியாஸ் லைட்டை போட்டு பார்க்கியா? ஓகே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதை பார்த்தீங்களா? அளவடியாக வச்சுருக்கேனே. எல்லாம் வந்து அந்த வெளிநாட்டை வர கவரக்கூடிய மாதிரி தான் செஞ்சுருக்கேன். முழுதும் பார்த்து பார்த்து செய்திருக்கு. அதா சரி இது போமனே வா. நீங்கள் அடிக்கக்குள்ளேயே சொல்லி அடிப்பீங்களா? இது எத்தனை பேர் தாங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் பல ரெண்டு கிழக்கு மாம்பழ அவ்வளோ இதா? ஓகே, இப்போ தர்ஷியோட வந்து நாங்கள் ஒரு டிக்டாக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரீல்ஸ் செய்து கொண்டு வந்த ஒரு தர்ஷி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு வெள்ளைக்காரர்கள், அதாவது வெளிநாட்டவர் அதிகம் வரக்கூடிய இந்த நிலாவளி பீச்சு பகுதியிலே வந்து இப்படி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து போட்டார் அப்படின்னு இந்த வாழ்க்கை வரலாறு மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கலாம்.
காரணம் என்றால் இப்போ நிறைய பேர் வந்து டிக்டாக்ல ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஏன்னா தரிசி வந்து எனக்கிட்ட அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு முந்தி சொன்ன ஒரு விஷயம் அது என்னென்று பார்க்கலாம். நிறைய பேர் வந்து டிக்டாக்ல சும்மா வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்க எதிர்காலம் பற்றி சிந்திக்காமல். நீங்கள் டிக்டாக்ல வந்து வீடியோ போடுறதால வந்து ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. என்ன உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னு சொன்னாலும் வந்து நீங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன காசு வரும். அதை வச்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து வளர்த்து கொள்ளலாம். ஆனால் டிக்டாக் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ரெவன்யூன்றது வந்து உண்மையில இல்லை. ஏன்னா நண்பனுக்கெல்லாம் வந்து இப்போ டிக்டாக்ல வந்து இப்போ காசு வந்து கிடைக்கிறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அதிக அளவில் வந்து சம்பளம் இலங்கையில் ஒரு தமிழில் வந்து சம்பளம் எடுக்கக்கூடிய ஆளாக தான் இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள் 15 மில்லியன் என்ன லைக் இருக்குது. இப்போ நார்மலாக வியூஸ் எல்லாம் தானே போகும். இப்போ வந்து கொஞ்சம் முதலெல்லாம் 200K 300K 2 லட்சம் 3 லட்சம் பேர் டெய்லி பார்ப்பாங்க என்ன அப்படி பார்ப்பாங்க அப்படி இருக்குன்னு சொன்னால். அப்போ அதனால் வந்து நிறைய அவர் யோசிச்சிருக்காரு என்ன நிறைய விஷயங்கள் அது யூடியூப்பில் வந்து ட்ரை பண்ணிக்கலாமே என்று சொல்லிட்டு. சரி ஓகே வணக்கம் மீண்டும் வணக்கம். இது ஒரு நண்பனுக்குள்ளே ஒரு நண்பன் கேட்டு தெரிஞ்சுள்ள விஷயம். நீங்கள் ஒரு டிக்டாக்கராக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் முதலாளியாக இருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் முதலாளியாக இருக்கீங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ வந்து நான் இதுக்கு முதல் வந்து ஹோட்டல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். டிக்டாக் செய்கிறதுக்கு முதல் வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுக்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு நான் வேலை செய்யலை. அதுக்கு பிறகு இப்போ 2020லேருந்து 2025 வரையும் அது டிக்டாக் செஞ்சுருக்கேன். அதுக்கு பிறகு நாங்களாம் ஒரு தொழில் ஒன்று செய்யத்தானே வேணும். சும்மா ஒரே டிக்டாக் செஞ்சுட்டு இருக்கல. அதனால் ஒரு சில நண்பர்கள உதவியும் சில சொந்தக்கார உதவி மூலம் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணி 2.5 மாதம் ஆகுது. போகுது அப்படி பரவாயில்ல. பிஸ்னஸ் எல்லாம் போகுது. பரவாயில்ல. இப்போ சீசனுக்கு சரியாக நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க. சீசன் அதனால் இப்போ நார்மலான டைமை விட இப்போ கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வேலை அதிகமாக நானும் வந்து வேலை செய்கிறேன். இப்போ எங்களோட ஸ்டாஃப் ஆக்களும் இருக்காங்க. ஸ்டாஃப் ஆக்கள் இப்போ ஒரு 3-4 பேர் இப்போ 3-4 பேர் அவ்வளோ பேர் தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். வருங்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வந்தால் இன்னும் ஸ்டாஃப் எடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணுற ஐடியா இருக்குது. டெவலப் பண்ணுறீங்க. இதே இடத்துல நான் கடை வச்சுருக்க ஐடியா இல்லை வேறு இடத்துக்கு மாத்திர ஐடியாக்கள் இருக்கா? வருங்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஓகே இதெல்லாம் இப்போ நான் ஏன் செய்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சு 2.5 மாதம்னு நிறைய தோல்விகளை நீங்கள் சந்திக்கலாம் இல்லைங்குதா? வெற்றி மட்டும் இல்லை தோல்விகளை சந்திக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறது டிக்டாக் செய்துட்டு நீங்கள் இந்த ஹோட்டலில் ஆரம்பித்து தான் உங்களுக்கு முதலாவது வெற்றி தான். நீங்கள் இதில் வந்து சம்பாதிக்கிறீங்களே இல்லையோ இது நீங்கள் செய்தது இல்லைங்குதா? இந்த ஒரு ஐடியா வந்து செய்து நான் வந்து உழைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆரம்பித்ததே அது வந்து உங்களுடைய முதலாவது வெற்றிக்கான படி அடிக்கல் அப்படின்னு சொல்லலாம். மேலே வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து திறக்க முன்னம் எப்படி இருந்துச்சு உங்கள் நிலைமை? நீங்கள் சில விஷயங்கள் மனசாப்படலாம் காய்ச்சிங்க ஏன் அப்படி? முதல் வந்து ரெஸ்டாரண்ட் திறக்கும் போது யூடியூப் செஞ்சது. யூடியூப் செஞ்சு ட்ரை பண்ணி அதுக்கான வியூவர்ஸ் எனக்கு கிடைக்கல. அப்போ அதில் மிளக்கிறத விட இன்னொரு இடத்துக்கு ஒரு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. யூடியூப் நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு அது ஒன்று தானே பெனிஃபிட் தானே. இப்போ எனக்கு வந்து அதை செய்ய எனக்கு வியூவர்ஸ் போகல. அதனால் அதை விட்டுட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கலாம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைச்சிருங்களா திறந்துருவேன்னு சொல்லிட்டு? இல்லை சரியான கஷ்டப்பட்டு தான் இது திறந்தது. தெரியும். எப்படியும் ஒரு 1.5 மாதத்துல நான் திறந்தாங்க. நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சு அவசரப்பட்டு ஒரு மாதிரியாக திறந்துட்டோம். திறந்துட்டீங்க. முதல்ல வாழ்த்துக்கள் உங்களை என்ன திறந்ததுக்கு ஒரு ஹோட்டல் திறந்தது. அப்படித்தான் ஒரு பிஸ்னஸ் நான் வரணும்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள் என்ன. இப்போ நானும் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்க இருக்கிறேன். எல்லாரும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கணும். நாங்களும் இப்போ வேலைப்பாடுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் வந்து ஆட்டு பண்ண மாதிரி ஃபார்மோட சேர்ந்த உண்டு. இன்னொரு விஷயம் அது என்ன சொல்கிறது அது செய்யக்குள்ள நாங்கள் சொல்கிறோம். அது வந்து சர்ப்ரைஸ். எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சர்ப்ரைஸ் பர்சனலாக வேணால் உங்கள்ட்ட சொல்லுவேன் நான். அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறோம். நான் நினைக்கிறேன் அநேகமாக ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ளே வந்து அது என்னன்றதை வந்து நான் தெளிவாக வந்து சொல்லுறது வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் அது கண்டிப்பாக அடிக்கடி வந்து போவோம். அப்படி ஒரு வேளாண் திறக்க வேணாம். இங்கெல்லாம் வருவோம் நாங்களாம் யோசிக்க தேவையில்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ முதல்ல வந்து இதுக்குள்ள ஓகே இப்போ வந்து கடும் வேலை தான். எப்படி இருக்குது வேலை எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் இங்கே? இப்போ நாங்கள் வந்து நார்மலாக 12 மணிக்கு திறந்து 4 மணி வரையும் இப்போ 4லேருந்து 6 மணி ஆஃப்ஸ். அதுக்கப்புறம் 6லேருந்து 11 மணி வரை நான் செய்கிறோம். இப்போ அதுக்கு முதல் வந்து நாங்கள் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும். வெஜிடபிள்ஸ் வாங்கணும், மற்ற மீன் சாமான், மற்ற அரிசி அந்த சாமான்லாம் வாங்கணும். அதெல்லாம் நான் தான் செய்கிறேன். இப்போ வந்து இப்போ முதலாம் தடவை நாங்கள் செஞ்சால் தான் அது அனுபவம் தெரியும். அதனால் நாங்கள் இறங்கி வேலை செஞ்சால் தான் அதில் வந்து பயன் கிடைக்கும். இப்போ இன்னொரு ஆள் விட்டு அப்படி எடுக்கிறத விட நாங்கள் இறங்கி செய்கிறது தான் ஒரு முதலாளிக்கோ ஒரு ஆள் நல்ல. இப்போ ஒரு மேசன் வேலையை வந்து நாங்கள் ஒரு 10 பேர் ஆக்களை வச்சு செய்கிறோம்னு சொன்னால் முதல்ல அதை செய்கிறவருக்கு மேசன் வேலை தெரிஞ்சிருக்கணும். அதில் பெரிய ஒரு 100 வேகத்தில் போகக்கூடிய மாதிரி இருக்கணும் விளங்குதா? அப்போ தான் அந்த மேசன் வேலையை ஆக்களை வச்சு செய்யலாம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன்னு சொன்னால் முதல்ல எனக்கு செய்ய தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் ஆக்கள் எடுத்து ஏன்னா அந்த வேலையை வந்து செய்ய வைக்கலாம். ஏன்னா இப்போ இவங்க ஒருத்தருமே வந்து இல்லாமல் போனாலும்
அது நீங்க அந்த விஷயத்தை நான் தனியாக செய்ய ஏன்னா தனியாக தான் வந்தேன் நான். அப்போ தனியாக செய்யலாம் அந்த நம்பிக்கை இருக்குது. எடிட் பண்ண தெரியும், தமிழில் எடிட் பண்ண தெரியும், வீடியோவில் கதைக்க தெரியும், எல்லாமே தெரியும். ஸ்டார்ட்டில் வந்து நான் தனியாக தான் செஞ்சேன் நான். அப்போ இப்போ என்ன எங்களோட வேலையில் அந்த பழுவுகளை குறைக்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்கிறது ஆக்களை வந்து உள்வாங்கி செய்கிறோம். அதே நேரத்தில் மற்ற ஆக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புன்னு அதனாலேயும் வந்து செய்கிறோம். அப்போ எங்களுக்கும் இதில் கொஞ்சம் ஃப்ரீடம் என்ன முதல்ல இருந்த விட கொஞ்சம் ஃப்ரீடம் ஆக்களை வச்சு செய்கிறதால வந்து அப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தது தான் அந்த வேலையை வந்து செய்யலாம். அதே மாதிரி தான் நண்பர் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நம்ம ஒரு வேலையை வச்சு ஆக்கள் செய்கிறோம்னு சொன்னால் வந்துட்டு ஆக்களை செய்கிற முடியும்னா அந்த வேலை நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன செஞ்சிருக்கணும், பட் தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்போ தான் வந்து நம்மளால் வந்து செய்ய இயலும். வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த சிந்தனைகள், உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி அடைகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். ஏண்டா உங்களுடைய கஷ்டமான காலகட்டங்கள்லாம் வந்து பக்கத்துலேருந்து கேட்டு அறிஞ்சினான். அப்போ அதனால வந்து நீங்கள் திறந்தீங்கன்னா ஒரு சந்தோஷம்டாப்பா, ஏதோ நானே இதை செய்த மாதிரி. நிறைய நித்திர தூக்கங்களை வந்து லொஸ் பண்ண வேண்டி வரும். இதில் காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நித்திர முழிச்சு வேலை செய்தால் தான் நாளைக்கு வந்து நீங்கள் அழகாக நித்திர தூங்கலாம். உண்மைதானே? இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நித்திர முழிச்சு வேலை செய்கிறீங்களோ அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். ஏன்னா நீங்கள் கஸ்டமரை எடுக்கணும், அதுக்கு தான் வேலை செய்யணும். என்ன ஏன்னா இப்போ இதில் நித்திர ஓய்வன் நம்ம எதிர்பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட வேலையை செய்யலாது. எங்களோட யூடியூப் வீடியோ தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து டெய்லி வீடியோ போடுறாங்க. 1 மணி 2 மணிக்கெல்லாம் நாங்கள் எடிட் பண்ணி போட்டு தான் தூங்கணும். ஏன்னா கரெக்டாக செய்யணும், வேலையை கரெக்டாக செய்யணும். அதானே வாழ்த்துக்கள். சரி, என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள் இருக்குது உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதே ஃபுட் தான் இருக்கு. வருங்காலத்தில் வித்தியாசமாக மாற்றும் போது நாங்கள் அறிவிப்போம் கட்டாயம் மக்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஆக்கள்லாம் வருவாங்க இங்கே அப்படி என்ன வீடியோ பார்த்துட்டு. இப்போ ரெண்டாள் இப்போ என்ன சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம்? பீஸா பீட்சாலாம் செய்கிறீங்க? பீஸா நாங்கள்லாம் வந்து பீட்சாட்லாம் வந்து சாப்பிடுவோம் பீட்சான்னு. இப்போ வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பீட்சா ஓகே, பீட்சா சாப்பிடுமா? ஓகே ஓகே என்ன ஓகே. பீட்சா வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோவில் அழகாக பாருங்கள் என்ன. இதென்டா வெள்ளை பீட்சா? அதான் நம்மளோட இன்போர்ட். இது என்ன சிக்கன் பீட்சா? என்ன இது மாரிட்டா பீட்சான்னு சொல்கிறது. சிக்கன் பீட்சா இது சிக்கன் ஆட் பண்ணல, டொமேட்டோ அண்ட் சீஸ் போட்டு உங்களுக்கு மேக் பண்ணது. அந்த பேபிஸ் விரும்பி சாப்பிடுவாங்க.
சின்ன பிள்ளை நாங்களும் பேபி தானே, அதனால அதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் சைலான ஆள் தானே, அதுக்காக தான் இப்போ தேவி குழந்தை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுமே. சாப்பிட்டு கண்டிப்பாக டேஸ்ட்டாக பார்த்து சொல்லுவேன். அதான் கையெல்லாம் கழுவாச்சு மகளே, ரெடியாக நிற்கிறாங்க. கரிசி வாங்க, உங்களோட பீட்சா நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வருமா? நான் தான் பார்க்குறேன் அப்படி வெள்ளை கலர் பீட்சாவை. நாங்கள் கெமிக்கல் அது இது ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி சீஸ் போட்டு ஸ்பெஷலாக செய்யுது. இதுக்கு கலர் கொடுக்கல, நாங்கள் பட் அந்த கலரிங் எடுக்கிறதில்ல. நல்லா வீடியோக்காக சொல்கிறீங்களா இல்லை உண்மையாக? இல்லை உண்மையிலே நல்லா இருக்கு. அவ்வளோதான் தேவை. நண்பன் ஹார்டா போய் கூட வந்தால் நாங்கள் சொல்லுவோம், இதை கொஞ்சம் மாற்ற சொல்லி என்ன ஒரு குறைய வீட்டில் சொல்கிறதுக்கு. மாடுதா நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்குயா. அவரை கையால் சாப்பிட அதே ஆகிவிட்டாங்க. நம்ம அவனை ஏற்றி தோடியாரு இது இந்த சாப்பிடுங்க. வேலைக்கு ஒரு பொடியான பேர் தளர்ந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் மேலே. இது ரேவணி பார் ரோட்டாவில் வெள்ளைக்காரங்களை முதல் தமிழாக்களை பார்த்தா இப்போ ரோட்டாவில் வெள்ளைக்காரங்களை பார்க்க இவர் நீ மாட்டுதா வீடியோவில் இந்த வீடியோவில் போய் கொண்டது திரும்பி பார்த்துறியா வெள்ளைக்காரங்களை ரோட்டாவில். உண்மையில சரி சாப்பிடுங்களேன். கம்மிதான். உண்மையில வேறு லெவலில் இருக்கோ எனக்கு டைம் இல்லை, கதை ஆக்கிவிட்டாங்க. அப்படின்னா சட்டப்படி மற்ற பீட்சா ஒரு தானே சாப்பிடுங்க, இதுதான் சாப்பிடுங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவ்வளோ பெரிய பீட்சா வந்து என்ன நான் தான் கூட சாப்பிட்னான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சனவும் இது உங்களுக்கு தான் சாப்பிட்டேன், நான் தான் கூட சாப்பிட்னான். டயட் இருந்து நான் இப்போ சாப்பிட்டேன்னு சொன்னால் வந்துட்டு நண்பனுக்காக சாப்பிட்னான். இங்கே விளங்குதோ சாப்பிடாதான் வேறு டேஸ்ட்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து முதலாக சாப்பிட்றேன். சிக்கன் ஒன்றுமே இல்லை, ஆனால் சிக்கன் இல்லாமல் அந்த சிக்கன் போட்ட டேஸ்ட் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. மார்கரிட்டா சீஸ் மாதிரி தான். சிக்கன் பீஸா இருக்கு, ப்ரௌன்ஸ் பீஸா இருக்கு, கரவா பீஸா இருக்கு, சீ ஃபுட் பீஸா எல்லாமே இருக்கு. அதெல்லாம் போட கொஞ்சம் இதோட எண்ணம் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. உண்மையில் நல்லா இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய தொழில் முயற்சி வெற்றி பெறதுக்கு வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன் யூடியூப் சேனல் சார்பாக வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் இங்கே வருவீங்கன்னு வரக்கூட எங்களுடைய நண்பன் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது சும்மா உதாரணத்துக்கு ஒரு சாமான் தானே சாப்பிட்டு பார்த்துனாங்கன்னு. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து விலை மிக்க சாப்பாடு இல்லைன்னு அதை நாங்கள் நிறைய செய்து வேஸ்ட் பண்ணுறதை விட ஒரு சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு நாங்கள் காட்டியிருந்தாங்கன்னு அந்த வேலை சந்தோஷம். பரிசு ஏதாவது சொல்ல விரும்புங்களா? கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த டைம்ல வராதீங்க, கொஞ்ச நாள் ஒரு எப்படி வாங்க கட்டாயம். எல்லாருக்கும் வடிவா தமிழ் மக்கள் எல்லாருக்கும் கவனிப்போம். ஓகே சந்தோஷம். அந்த அப்புறம் அவரும் வந்து இங்கே என்ன சொல்றது செஃபாக இருக்கிறார். எங்கட செஃபாக வர்றாருயா, நல்லா சமைப்பார். இல்லை இல்லை சமைப்பார் அவர். நம்மட கிராமத்து சமையலாம் நல்லா சமைப்பார். மீன் குழம்பு சந்தோஷம் ஐயா சந்தோஷம். வெள்ளைக்கார பிள்ளைலாம் கத்துதல் இப்போ கஷ்டமாக வந்தாங்க காட்டுங்க தெரியுதா? நான் வருவோம் அடிக்கடி வருவேன். நல்ல உதவிகள் செஞ்சிருக்கீங்க, நல்ல உதவியெல்லாம் செஞ்சு மக்களுக்கு கஷ்டப்பட்டாங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்கீங்க. அப்படி இந்த அரிசி செய்யறதுக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டு கொண்டு வரேன். நீங்க பாப்போம் செய்யணும் முயற்சி பண்ணியிருக்கோம். எல்லாம் இந்த வருஷம் சரி வந்து சொன்னா நாங்கள் வேற மாதிரி செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை. இப்ப நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் ஐயா. சில சொல்ல முடியாத பல பல பிரச்சனைகளாக செஞ்ச போனா எல்லாருக்கும் பிடிக்காது. கண்டிப்பா ஒரு கெட்ட செய்ய போனா தான் அவங்களுக்கு தூக்கி வச்சு போனா கட்டுவாங்க. நல்லது செஞ்சா பிடிக்காது. அது வழக்கம் நடக்குது தானே. எங்க முயற்சி நாங்கள் எப்பயுமே தளரக்கூடாது. கண்டிப்பா
கலரை விடக்கூடாது. அப்போ சந்தோஷம் உண்மையிலேயே நண்பனை சந்திச்சது. இந்த புது கடை வந்து திறந்துருக்காங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, முயற்சிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இளைஞர்கள் ஒரு தொழில் முயற்சிக்குள்ளே இறங்குங்க. என்ன தமிழாக்கள்னு சொல்கிற மாதிரி தான், தமிழாக்கள் உங்களோட உடம்பை கவனிங்க. அப்போ நீங்கள் உழைக்கிற எல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலான்ற மாதிரி வந்து நம்மட இளைஞர்கள் நீங்கள் வந்து உழைங்க, முயற்சி எடுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ண வாங்க. ஏன்னா உழைப்பு முக்கியம் என்று வந்து சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுக்குறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.